அந்த 200 கமெண்ட் தட்டி விட்டு இந்த ஐடியில சும்மா என்ன இவனு, அதாவது அடிச்சுக்கணும்னு நினைச்சா அதுக்குள்ள நல்லது கெட்டதை பேசலாம். நம்மளோட நல்லது கெட்டதையும் நம்ம ஃபேமிலி போட்டோ எடுத்து போட்டு பேசுறதும் அது ஒரு டிஜிட்டல் மீடியால ஒரு இதாவே வச்சுக்கிறானுங்க அவனுங்க. அதாவது டார்கெட் பண்ணிட்டா என்னமோ எல்லாரும் வந்து அசிங்கப்பட்டு மடங்கி உட்கார்ந்துருவானுங்கன்ற மாதிரி நினைச்சிடறானுங்க போல. அதை நான் வந்து ஒரு ஃபேண்டம்ல இருக்கேன், அதுக்காக ட்வீட்டர் போடுறேன், அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் எல்லாம் இல்லை எனக்கு. இருந்தாலும் வந்து இவங்க அதை சும்மா போட்டுட்டே இருக்கானுங்க. அவரை பற்றி போட்டா பிரச்சனை இல்லைங்க, நான் கண்டுக்க மாட்டேன். அன்வான்டா ஒரு பொண்ணை பத்தி போட்டா எனக்கு அது இன்க்ளூடிங் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. சின்ன பொண்ணு அது கூட பயந்து ஓடிடுவாங்க. அதாவது ரொம்ப வல்கரா இருக்கு ப்ரோ. சின்ன பொண்ணு ப்ரோ, அதுதான் சொல்றேன். ஒரு சின்னது நல்லது சும்மா பேசலாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கூட வேணாண்டா இதை பாருங்க. நான் ஸ்பேஸ்ல பேசி நீங்க கேட்டு கேட்டிருக்கீங்க கரெக்டா? மச்சான் ப்ரோ இல்ல, நானே உங்கள மாதிரி கேரக்டரே நான் பாத்துருக்கேன். சொல்லி முடிச்சிடுறேன் ப்ரோ. நீங்க ஸ்பேஸ்ல சொல்லுங்க. நான் பாத்துறீங்க மச்சான் டிஸ்ட்ராக்ட் நான் எப்படி பேசுவேன்னு அவனை கேட்டு பாருங்க. இப்போ இவங்க கிட்ட வந்து இறங்கி பேச முடியாமலாம் இல்ல ப்ரோ. இப்ப நம்ம இல்ல ப்ரோ, அப்படி பேசணும் நம்ம தேவையில்ல. ஏன் போய் அப்படி போய் நம்மளும் அது மட்டும் இல்ல ப்ரோ. அந்த நம்ம ஒரு எப்படி சொல்ல, ஒரு கருத்து எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம முதல்ல கரெக்டா நடந்துக்கணும். நான் பிரைவேட் ஸ்பேஸ்ல எப்படி பேசுறேன்றது வேற, நான் பப்ளிக் ஸ்பேஸ்ல எப்படி பேசுறேன்றது வேற. இதுக்கு ரியாக்ட் பண்ணி வெடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, லைட்டா தான். இவங்க பேசுறத நிறையவே அசிங்கமா பேசலாம். அதுல ஒரு பெருமை இல்லைங்க. அதுக்குத்தான் எதிர்பார்க்கறானுங்க. அதாவது எப்போ அந்த இதுக்கு நீ இறங்கி வருவ, ஒன்னா ஈஸியா நான் வந்து அமுக்கலான்றதுக்கு தான் எதிர்பார்க்கறானுங்க. இறங்கிலாம் போக மாட்டேன். இல்ல நான் சொல்றேன், அதாவது இப்போ எல்லாருமே அந்த கண்ட்ரோலா இருக்க மாட்டாங்கல்ல. இப்ப ஆலண்ட்ரோட நம்மளுக்கு தெரியும், ஆனா நான் அப்படி இருப்பேனா எனக்கு தெரியாது, முதல்ல அப்படி இருப்பாரான்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தங்களோட பாயிண்ட் வேற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பிளாக் பண்ணி அந்த 300 பேர் மேல பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் ப்ரோ. பாத்துக்கங்க. அப்பனா இப்ப மட்டும் இல்ல, ஒரு 2019 வந்து இதுல கேள்வி கேக்குற இவரு வந்து அவரோட ஐடியா போய் ஃபுல்லா பாக்குறேன். ஓகேவா? எல்லாம் இப்போ டைட்டில் யாரு வின் பண்ற ப்ரொஜெக்டா இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இவங்க வந்து என்ன எப்படி கேள்வி கேட்க முடியும்? உங்களுக்கு புரியுதா? லைக் why should I answer to this person? நான் ஏன் இவருக்கு பதில் சொல்லணும்? தேவையே இல்லை, இக்னோர் போட்டு போயிட்டே இருக்க. ஆனா டேக் பண்ண முடியாது இல்ல நீங்களே. அதாவது இப்ப நாளா சில பேரை டேகே காட்டவே காட்டாது. உங்களெல்லாம் காட்டவே காட்ட பண்ண முடியும் ப்ரோ.
நான் பப்ளிக் அப்படியா? ஆனா நான் டேக் லிஸ்ட்ல காமிச்சா எனக்கு ஒரு 10 பேர் தான் காட்டும், யாருமே டேக் லிஸ்ட்ல காட்டாது. இல்ல அப்படி கிடையாது, நான் பப்ளிக்கா தான் வச்சிருக்கேன். ஓ ஓகே. நமக்கு இந்த ட்வீட் எல்லாம் நிறைய யூஸ் பண்றது இதெல்லாம் புதுசு. அது நான் அதனாலதான் அது ஆக்சுவலா நான் எல்லா ஆப்புக்கும் ஜாயின் பண்ணிட்டேன். எல்லா ஆப்லயும் ஜாயின் பண்ணப்ப சும்மா ஜாயின் பண்ணிக்கிட்டேன். 2011 இதுல. ஆனா இப்பதான் யூஸ் பண்ண தெரியுது. இந்த ஐடியில ஒரு வேலை பண்ணிருக்கேன் ப்ரோ. அலன் மஸ்க் ஒரு நல்ல வேலை பண்ணிருக்காரு. இந்த சென்சிட்டிவ் கண்டென்ட் ஒரு டாபிக் இருக்கு, ஒரு பட்டன் இருக்கு. அதை நீங்க போய் கிளிக் பண்ணி வச்சுங்க, கெட்ட வார்த்தை பேசினா கூட அது உங்களுக்கு காட்டாது. அது உங்களுக்கு சென்சிட்டிவ் கண்டென்ட் எல்லாம் காட்டும். பர்டிகுலரா போட்டோஸ் கூட வல்கரா போட்டோ போட்டா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதான் சென்சிட்டிவ் கண்டென்ட் காட்டும். இப்போ ஆல்கம் ப்ரோ 18+ நல்லா இருந்தா மட்டும் தான் காட்டுன்ற மாதிரி. ஒரு நிமிஷம், நீங்க பேசிட்டீங்களா? ஃபினிஷ்டா? சொல்லுங்க. டைம் பாஸ் அவர் கைய ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. சொல்லுங்க டைம் பாஸ் பேசுங்க. ஹலோ இருக்கீங்களா? ஏன்னா அவர் போயிட்டு திருப்பி வந்தாரு, அதனாலதான் நான் இல்ல அவருக்கு கனெக்டிங்னு காட்டுது எனக்கு. அதான் அவருக்கு நெட்வொர்க் சரியில்லை போல இருக்கு, போயிட்டாரு மறுபடியும். ஓகே. நான் என்ன பண்ணேன்னா, அந்த 2-3 பேர் இப்போ நேத்துல இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அன்சைட்டி மாதிரி ஆயிடுச்சு. சில பேரோட இது பார்த்து, லைக் போஸ்ட் எல்லாம் பார்த்து நான் அவங்களை எல்லாரையும் மியூட் பண்ணி விட்டேன். அப்போ அது வராதுல, பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு. அதோ ஹலோ வணக்கம். பேசுங்க வணக்கம். நான் ஒரு 5 மினிட்ஸ்ல கேக்குது, பேசுங்க ப்ரோ. சொல்லுங்க டைம் பாஸ். இந்த தினேஷ்க்கு என்ன குசும்பு பாருங்க, என்ன அவங்கள பார்த்தா ஜோடி செருப்பு தொலைஞ்ச மாதிரி இருக்குன்றா. என்ன கவனிக்கல? என்னது தினேஷ் மாயாவை பார்த்து என்ன மாயா அவங்கள பார்த்தா ஜோடி செருப்பு தொலைஞ்சு போட மாதிரியே இருக்கு. விஷ்ணுவோட ப்ரோமோ ஏதோ 3rd ப்ரோமோ அது போட்டு ஏதோ பார்த்தேன், அதுவும் நல்லா காமெடியா இருந்துச்சு. அடே உள்ள வரவனுங்க ஒன்னும் சொல்லவும் மாட்டேன்றானுங்க. நேத்தியே வந்துருதா, நான் வந்து பெட்டி எடுத்து ஓடி இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். ப்ரோ அவனுங்க அங்க வர உள்ள பேசுறவங்க எல்லாருமே சில பேர்லாம் அத்தனை வின் பேசிட்டாங்க. ஆனா இந்த 2 பேர் மட்டும் பர்டிகுலரா பேசவே இல்லை ப்ரோ. மணியும் விஷ்ணு நேற்று பேசிட்டு இருந்தாங்க ஒரு டாபிக். இந்த மாதிரி வந்து அர்ச்சனா விஷ்ணு வந்து டிடிஎஃப் வின் பண்ணிருக்கான்ல ப்ரோ, சோ அதனால வந்து அவனுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வராது. அதுதான் சின்ன புரிதல். டாமக்ஸ் பத்தி இல்ல பேசல, இந்த ஃபேன் போல் பத்தி பேசினானுங்க. இந்த ஃபேன் போல்ல வந்து அர்ச்சனாக்கு அதிகமா இதெல்லாம் வந்து பாத்தீங்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னானுங்க. அவனுக்கு அதை பத்தி பேசி டாமக் பத்தி பேசவே இல்லை அவனுக்கு. அப்போல அவங்க அர்ச்சனா டைட்டில் ஒத்துக்கல. ஓகேவா? இவனுக்கு இந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. இவ்வளவு ஓப்பனா உங்களுக்கு பிக் பாஸ் சொல்ல முடியாதா? இதை விட போயிட்டு உங்களுக்கு அழகா ஒரு போல் இதை வச்சு டோமக்ஸ் போல் எல்லாம் வச்சு இவங்களோட ஓட்டு இவ்வளவு சொல்லி காட்டுறப்ப அதை விட உங்களுக்கு எளிமையா சொல்ல முடியாது. அதே புரிஞ்சுக்க முடியல அவங்களால. பூர்ணிமாவோட நிறைய தப்பு பண்ணிட்டாங்க, நிறைய கெட்ட வார்த்தை நிறைய பேசிட்டாங்க, நிறைய ஹெட் சம்பாதிச்சாங்க. ஆனா ஒருவேளை அது ரெட் கார்டு விஷயம் பண்ணாம அதுல நல்லது பண்ணிட்டு இதை பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவா மாறி இருக்கும். கண்டிப்பா அவங்க மேல வந்திருக்கிறது அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய விஷயத்துல
பண்ணி 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 பேசுற ஒரு கேரக்டரா இருந்துட்டே இருக்காங்க. ஏதோ அர்ச்சனா கூட எந்த வகையில அப்படின்னா பாருங்க ஓட்டு அப்படி எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பேசுற ஒரு ஆளு ஏன் அந்த ஒரு அன்னைக்கு ஒரு நாள்ன்ற ஒரு விஷயத்த வந்து மறந்துட்டு மனசாட்சி விட்டுட்டு இல்லைங்க, இந்த ரெக்கார்ட் தூக்கலனா நிக்சனும் பூர்ணிமாவும் எண்ட் வரைக்கும் வந்திருப்பாங்க. அதுதான் ப்ரோ நானும் சொன்னேன். இல்ல ஆக்சுவலா நிக்சன் கூட அப்படி யோசிக்க மாட்டேன்றான். நிக்சன் வந்து அவனோட நல்ல குணம் அப்படின்ற இதுல வந்திருப்பான். ஆனா பூர்ணிமா வந்து யோசிச்சு யோசிச்சு அந்த பேசுறாங்க இல்லையா, ஒரு பிக் பாஸ் டீம் என்ன நம்ம பண்றாங்க அந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்து பாசிட்டிவா மாறி இருக்கிற வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதாவது நிறைய அடி வாங்கினாங்க, அதுக்காகவே வந்திருப்பாங்கன்றீங்க. அவங்க யோசிச்சு மாத்திட்டாங்கன்னு பேசுறது சொல்லாதீங்க. மாத்தலாம் இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா யோசிச்சு அதை வந்து டைரக்டா பேசுறாங்கன்னு சொல்றேன். நான் அதான் சொன்னேன், நிறைய அவங்களுமே ஃபால்ட் இருக்கு. பூர்ணிமா சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் இங்க எதுவும் கிடையாது. ஆனா மேபி தப்பா ரிலீஸ் பண்றாங்கல்ல ப்ரோ சில விஷயத்தெல்லாம். இது தப்பா போகுதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அந்த டபுள் மைண்டட் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அது சில பேர் வந்து அவங்கள மேபி மாயான்ற ஒரு கேரக்டர் இல்லைன்னா வேற யார்ட்டாவது பேசும்போது சஜஷன் மாறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குல்ல. இப்ப ஒருவேளை ஒரு விஷயமும் மாயாட்ட தான் போய் பேசுறாங்க, எங்க இப்படி நான் தப்பா இருக்கணும்னே மாயா வந்து அவங்களை மேனிபுலேட் பண்ண தான் பாக்குறாங்க. இதுவே ஒருவேளை அர்ச்சனா கிட்டயோ இல்ல அந்த மாதிரி அர்ச்சனா கூட இருந்தல வேற யாராவது ஒரு கேரக்டர் பேசும்போது இல்லைங்க நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லும் போது மேபி அப்ப இந்த தப்பை நம்ம திருப்பி பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் மாறலாம்ல. கூட இருக்கும்போது ரொம்ப ஓப்பன் டாக்கா இருந்தாங்க ப்ரோ. அதுதான் சொல்றேன், அவங்க விஷ்ணு கிட்ட இருக்க பர்டிகுலரா எல்லா விஷயத்தையும் ஓப்பனா உடைச்சிட்டாங்க. கண்ணு முத்தன் மாயா இதெல்லாம் பண்றாங்க, மாயா இதெல்லாம் பண்றாங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது, இந்த மாதிரிலாம் தோணுதுன்னு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனா பேசிட்டாங்க சில விஷயங்கள்லாம். இல்ல அங்க என்ன மைனஸ் ஆயிடுச்சுன்னா மாயா கிட்டயும் அதே பண்ணிருப்பாங்க, விஷ்ணு கிட்ட அதை பண்ணிருப்பாங்க. ஆனா விஷ்ணு வெளியே வந்து அது இவங்களே டவுன் பண்ணிடுறான், நீங்க இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொன்னீங்கல்ல இந்த மாதிரிலாம் போனீங்கன்னு. ஆனா மாயா என்ன பண்ணாங்க, அதை சீக்கிரட்டா வச்சுக்கிட்டு இவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால மாயா ரொம்ப நல்லவங்களா அவங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க. இல்ல ப்ரோ, இந்த பொண்ணு இங்க விஷ்ணு கிட்ட பேசுறது வந்து அங்க போய் சொல்லுது, அங்க வந்து பேசுறது இங்க சொல்லுது, மாத்தி மாத்தி சொல்லிருச்சு. அது ஓகேவா சில விஷயங்கள்ல அது சொல்றதுனாலதான் அது அவன் அந்த மாதிரி இது பண்ண ரியாக்ட் பண்ண நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் டைம் பாஸ் அவங்க வந்திருக்காங்க, பேசுறாங்களா? டைம் பாஸ் பேசுங்க. கீழே யார் மைக் வந்தாலும் பேசுங்கப்பா. கேக்குது ப்ரோ. என்ன தெரியல ப்ரோ, டக்கு டக்குன்னு ஃபோன் வந்துட்டு இருக்கு. ஃபோன் வந்து கட் பண்ண அப்புறம் எனக்கு ப்ளூடூத் வந்து கனெக்ஷனே ஆக மாட்டேங்குது. ஓகே ப்ரோ. பின்னாடி ஏதாவது கேஸ் சிலிண்டர் ஹெவியா பத்த வச்ச மாதிரி அதுதான் ப்ரோ, இருங்க அதுதான் சொல்றேன். நான் ஜஸ்ட் திருப்பி நான் வெளியே போயிட்டு உள்ள வரேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். பேசுங்கப்பா, ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? அவர் கனெக்டிங்ல போயிட்டு அதாவது பேசணும் டாபிக். சரி உங்களுக்கு என்ன படத்துக்கு போவீங்க அது சொல்லுங்க, போர் அடிக்குது அதாவது கேட்போம். உங்களுக்கு என்னென்ன படம்? அயலானு, கேப்டன் மில்லரு, வேற என்ன? மேரி கிறிஸ்மஸ் வருது, அப்புறம் மிஷன் வருது. லால் சலாம் தள்ளி போயிடுச்சு. லால் சலாம் 26 ஜான். கண்டிப்பா கேப்டன் மில்லரும் பார்த்தலாம், அயலானும் பார்த்தலாம். அயலான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், கேப்டன் மில்லர் ரெண்டாவது போவேன். இப்ப கேக்குதுங்களா? கொஞ்சம் தெளிவா கேட்குறோம் நினைக்கிறேன். கேக்குது ப்ரோ, சூப்பரா. என்ன கொடுமை பாருங்க ப்ரோ. சரி ஓகே, தேங்க்யூ ஆல். இப்போ அதுதான், இப்போ பூர்ணிமா பத்தி எல்லாம் பேசியிருந்தீங்க. ரொம்பலாம் ஒன்றும் சப்போர்ட் எல்லாம் பண்ண தேவையில்ல ப்ரோ. ஷீ டிசர்வ் வாட் இந்த கிரிட்டிக்ஸ் வந்து கண்டிப்பா ஷீ டிசர்வ். ஏன்னா பூர்ணிமா வந்து ஜஸ்ட் ஒரு கேம் தான் ஆடினாங்க. இப்போ மாயா சொல்றாங்க இல்லையா, நான் ஒரு கேம் தான் ஆடினேன், இதெல்லாம் கேமுக்கு தான்ப்பா. அர்ச்சனா கூட நேத்தா நைட்டா பேசும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா அப்படிதான் கேமுக்காக நான் ஆடினேன். ஆனா அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே நானு இதுல வேற பிரதீப்போட பேர் வேற பார்த்தா இழுத்துருப்பாங்க மாயா. நானும் பிரதீப்பும் ஒரு கேம் பத்தி தான் யோசிப்போம், பயங்கரமா கேம்ல ஆடணும். இது பேர் கேம் இல்ல. நீங்க வந்து வெளியே வந்து ஒரு விஷயத்த பண்றீங்க, அத வந்து உங்களுக்கே அறியாம வந்து உள்ளே பண்றீங்க. உங்களோட வெற்றிக்காக இன்னொருத்தனை வந்து நீங்க போட்டதுலதான் பாக்குறீங்க. யூ ஆர் ட்ரைங் டு அசாசினேட் someone's character. சரியா? இப்போ பூர்ணிமா கதைக்கு வருவோம் ப்ரோ. பூர்ணிமாவோட கேம் பிளே என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். எல்லாரும் நீங்க வந்து கட் அண்ட் ரைட்டா ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இவங்களோட தவறை வந்து இவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஒண்ணு,
இதை வந்து ஒத்துக்காம இருக்கிறதுக்கு வாட் ஷி இஸ் டூயிங் இஸ் பிளேமிங் அதர்ஸ். அப்படியே அந்த தப்பு வந்து இவங்க மேல வந்து போட்டுறாங்க. நான் வந்து கொலை பண்ணிட்டேன்னா அது காரணம் வந்து நீதான் காரணம், நீ எதுக்கு இந்த மாதிரி பேசுன, புரியுதுங்களா? இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கொடுப்பாங்க. யூசி இது மாதிரி வந்து நீ வந்து கோவம் ஹேங்கர் பண்ண, ஸோ ஐ ஹேவ் நோ அதர் சாய்ஸ், நான் குத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு இந்த காசு வந்து ஐ மீன் லைக் இந்த ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதீப் விஷயம் அப்புறம் பார்த்தோன்னா யாரப்பா வின் பண்ண போறான், எவனை வின் பண்ணிட்டு போங்கடா சொல்றா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் மக்களே வந்து பார்த்தோன்னா வந்துட்டாங்க. அதுலயும் அர்ச்சனா வந்து உள்ள வந்த அப்புறம் ஷி ஃபேஸ் a lot of hurt. இந்த ஹேட்டுக்கான காரணம் வந்து பிஆர் டீம்லாம் இல்லை, ஓகேங்களா? பிஆர் இருக்குதான், உண்மைதான். அது அர்ச்சனாக்கும் பிஆர் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள வரவங்க வந்து பிஆர் இல்லாம உள்ள வந்தீங்கன்னா யூ ஆர் ஃபிட் ஃபார் நத்திங் தான் நான் சொல்லுவேன். அதுவும் இந்த ஒரு டைம் அண்ட் பீரியட்ல பிஆர் இஸ் வெரி பிஆர். இல்ல புரியல. பிரதீப் வந்து ஓட் லிஸ்ட்ல டாப்ல வந்து இருந்த வரைக்கும் ஃபுல்லா தான் இருந்தாரு. அப்ப பிஆர் இல்லாம தானே இருந்தாரு. இல்ல ஓகே ப்ரோ, இல்ல நான் சொல்றேன் ப்ரோ, நான் சொல்றேன்னா இப்போ பிக் பாஸ் ஷோன்றது பாத்தீங்கன்னா பிஆர் இல்லாம கூட உள்ள வருவாங்களா? இல்ல அதுதான் இங்க கேளுங்க. பிஆர் இருந்துச்சோன்னு நினைச்சேன். இல்ல கேளுங்க, இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா? we don't know. இல்ல எனக்கு இப்போ பிரதீப்போட சரி ஓகே எனக்கு தெரியல ஆக்சுவலா. அது நானா சொல்றேன்னா நம்ம வந்து இத்தனை சீசன் வந்து மக்கள் வந்து பாக்குறாங்க பிஆர் இஸ் டாமினேட்டிங். அது உண்மைதான், பிஆர் வந்து எல்லாருக்கும் தான் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒருத்தர் வந்து நார்மலா நீங்க வந்து ஒரு பிக் பாஸ் ஷோன்றது பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு கேம் ஷோ மாதிரிலாம் இல்ல. அது விஜய் டிவில ஒரு இத்தனை கோடி மக்களுக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகிற ஷோ இட்ஸ் அ கேம் சேஞ்சிங் ஷோ. ஒரு கரியரை வந்து பார்த்தா திருப்பி போற அளவுக்கு அளவுக்கு இருக்கு. ஏதோ யூ கோனா வின் இட் ஆர் லூஸ் இட், சரிங்களா? ஆனா இந்த ஷோ வந்து எப்படி வந்து கட்டமைப்பு பண்ணிருக்காங்கன்னா இட் கேன் டெஸ்ட்ராய் யுவர் லைஃப். தப்பான ஒரு விஷயம் வந்து ப்ரொஜெக்ட் வெளியே ஆகுதுன்னா யூ கேன் டெஸ்ட்ராய் யுவர் என்டையர் கரியர். நீங்க வந்து உள்ள வரத்துக்கு முன்னாடியே நீ வந்து நல்லா இருந்திருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச நிறைய பேர் இருக்கு, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம், சரியா? சோ வந்து இந்த பிஆர் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் கேம். இப்போதைக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. சீசன் 1 or 2 கூட எனக்கு தெரியல, இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து பிஆர்ன்றது பாத்தீங்கன்னா நார்மலா வந்து எல்லா ஒரு ஆக்டர்ஸ் எல்லாரும் வந்து செய்யற ஒரு சின்ன விஷயம் தான் அது. தே வாண்ட் டு ஹேவ் அ ப்ரொஃபஷனல் டீம் டு கண்ட்ரோல் தேர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப். அவங்க வந்து எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ மக்கள் மத்தியில, இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் தேவை சொல்லிட்டு டிசைட் பண்றது தான் பிஆர். அது வந்து எல்லாருக்கும் இருக்கும், சரிங்களா? ஐ மீன் லைக் பெரிய பெரிய ஸ்டார்ஸ்ல இருந்து சின்ன வளர்ற ஸ்டார்ஸ் கூட பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி அசோசியேஷன்லாம் இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஏஜென்சி இருக்காங்க டு ப்ரோமோட் தெம்செல்ஸ். ப்ரோ நேத்து கேட்ட கேள்வியே பிஆர் பாட்ஸ் பத்தி உள்ள, பிஆர் பத்தி இல்ல. அத போய் தட்ஸ் வாட் நீங்க வந்து எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஆர் பாட்ஸுக்கும் பிஆர் ப்ரொஃபஷனலுக்கும் எப்படி பண்ணுவீங்க? நீங்க செக்ரிகேஷன் பண்ண முடியாது. இல்ல பண்ண முடியும். ஏன்னா you need bots to project something, இல்ல you need bots to vote. இல்ல ப்ரோ, அதாவது பூர்ணிமா லைக் அவங்க சொன்ன பாட்ன்றது வேற, அவங்க வந்து ஆட்டோமேட்டட் சர்வீஸ் அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து சாஃப்ட்வேர் பத்தி தெரியும். உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் இல்லன்ற தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க ப்ளீஸ். இது வந்து ப்ரோ எனக்குலாம் தெரியாது ப்ரோ. நானும் சொல்றேன், என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் சொல்றேன். இது வந்து ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் பார்த்தா உங்களோட விருப்பம் தான். I'll give you the information. பெர்ஸ்பெக்டிவ் பத்தி நான் பேசலாம். giving you the information. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி உள்ள போயிருக்காங்க இல்லையா கண்டஸ்டன்ஸ், ஓகேவா? அந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க. அப்ரோச் பண்ணிட்டு பேக்கேஜஸ் சொல்லுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். பத்ததுக்கு இப்ப கரண்டா உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு யார் யாரெல்லாம் பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன பேக்கேஜஸ் கொடுத்து போயிருக்காங்க, எத்தனை வாட்ஸ்அப் குரூப்ஸ்
அவங்க பேர்ல இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு இது பண்றாங்க, எத்தனை சிம் கார்ட்ஸ், எத்தனை ஹாட்ஸ்டார் அக்கௌண்ட்ஸ் வந்து வாங்கி வச்சு ஓட் பண்றாங்க, இது வரைக்கும் நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்ல முடியும். ஓகேவா? there's a huge difference between doing PR work, which is public relations. அது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கம்பெனி வைக்கிற மாதிரி தான் PR ஒர்க். அது வேற, PR பாட்ஸ் வேற. எல்லாம் ஒரே ஒரு ஆங்கிள்குள்ள வந்துரும். அது எப்படின்னா, ஒரு PR டீம் நீங்க அப்ரோச் பண்றீங்க மாதிரி ஒரு ஷோக்கு ஓட்டிங்லாம் தேவைன்னா அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு இந்த பேக்கேஜ் இருக்கு, உங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஒர்க் பண்றதை தாண்டி ஓட்டிங் ப்ராசஸ்லாம் எங்களால ஓட்ஸ் பண்ண முடியும், அதுக்கு இவ்வளோ இத்தனை ஓட்ஸ்க்கு இவ்வளோ, இத்தனை ஓட்ஸ்க்கு இவ்வளோ, இத்தனை ஓட்ஸ்க்கு இவ்வளோன்ற மாதிரி பேக்கேஜஸ் ஃபிட் பண்ணிடுவாங்க. அதை தாண்டி அடிஷனல் ஒன்று கொடுப்பாங்க, நீங்க இந்த பொட்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த பொட்டிக் யூஸ் பண்ணா உங்களுக்கும் ப்ரோமோ ஆன மாதிரியும் இருக்கும், அதுக்கு ஒரு தனி பேக்கேஜ் மாதிரி செட் பண்ணி மொத்தமா காசு கொடுத்துட்டு போவாங்க. சரியா? இப்படிதான் நடக்கும். இல்ல ப்ரோ, தட் இஸ் ஃபைன் ப்ரோ, எனக்கு புரியுது, நீங்க சொல்ற விஷயம் புரியுது. மை பாயிண்ட் பீயிங் சிம்பிள் பாயிண்ட் தான். இப்போ வந்து பூர்ணிமா இந்த பூர்ணிமா, ஐ அம் ஜஸ்ட் டேக்கிங் தி டாபிக் ஆஃப் பூர்ணிமா. சரியா? எதுக்கு இந்த பிஆர் இந்த விஷயம் வந்து நான் வந்து கொண்டு வரேன்னா, பூர்ணிமா ஸ்டோர்ட் தட் எனக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நானே ஒரு டெவலப்பரியா அப்படின்னாங்க. ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா 8 மாசம் நான் வந்து ஒர்க் பண்ண டெவலப்பராகவே அப்படின்ட்டாங்க. சரியா? But the thing is, she knows what to do. இந்த மாதிரி வந்து யாரை பிடிச்சா இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பண்ண முடியும், she knows that. ஆனா வந்து நான் வந்து பண்ணல, ஏன்னா இது வந்து தெரிஞ்சு போச்சுன்னா அசிங்கமாயிடும். இப்போ பூர்ணிமா தெரிஞ்சு போச்சுன்னா அசிங்கமாயிடும் சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க வந்து பண்ணல சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நீங்க உள்ள பண்றது வந்து மக்களுக்கு இத்தனை கேமரா இருக்கு முன்னாடி நீங்க வந்து பண்ற விஷயம் வந்து மத்தவங்களுக்கு வந்து போய் சேரும்னு தெரியாதா? சோ ஷீஸ் லைன். அங்கேயே ஒரு போய் இந்த என்டையர் ஷோ பாத்தீங்கன்னா பூர்ணிமா சொன்னது எல்லாமே போய் ப்ரோ. அவங்க ஒரு பொய் பாத்தீங்கன்னா ஃப்ளூவென்ட்லி ஷீ ஜஸ்ட் ஒரு பொய்யை வந்து அதை வந்து கரெக்டா சொல்றதுக்கு ஷீ ட்ரை டு மேக் இட் ரைட். பூர்ணிமா வந்து பாத்தீங்கன்னா ஐ மீன் லைக் ஷீஸ் காடஸ் இன் தட் இது வந்து லைக் ப்ரொஃபஷனல் லையர் சொல்லுவாங்கல்ல, இப்படிதான் இதுதான் சன்னே இல்லப்பா, சூரியனே இல்லப்பா, இது வந்து லைட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷீ கேன் மேக் யூ பிலீவ். பூர்ணிமாவால முடியும். அதுக்கு மாயா, பூர்ணிமா வந்து பாத்தீங்கன்னா மாயா வந்து ஆக்சுவலி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நிறைய பேர் சொன்னாங்க மாயா ஒன்லி யூஸ் பூர்ணிமா. நான் சொல்றேன் பூர்ணிமா இப்போ நல்ல கிளவரா வந்து மாயா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ த பிளேம் வில் கோ டு மாயா. இவங்க வந்து விக்டிம். அந்த சேம் கேம் தான் விசித்ராவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில வந்து பிளேயிங் திஸ் கேம். ஏன்னா நான் வந்து விக்டிம், உங்க கூட சேர்ந்து தான் நான் வந்து இப்படிலாம் நான் வந்து பண்றேன். பட் யூ வாண்ட் டு டூ. அதே மாதிரி சரவணா விக்ரம் கூட ஐ வில் சே, சரவணா விக்ரம் கூட பாத்தீங்கன்னா இவருக்கும் வந்து இந்த ஒரு ஹர்ட் எல்லாமே மனசுல இருக்கு. பட் த sad part is he cannot be a bully in his life. Everybody bullied him. Okay, that is a sad part. ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா if he get a chance he can do it. சோ இந்த மாதிரி ஒரு இதுதான். சரிங்களா? பிக் பாஸ் ஷோ நம்ம வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி கேரக்டர்லாம் வெளியே வரும்போது நம்மளும் யோசிச்சு பாக்குறோம், ஓகே இந்த மாதிரிலாம் கேரக்டர் நம்மளும் வந்து பார்த்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இதுல வந்து எக்ஸ்ட்ரீமா இந்த மாதிரி யாருமே பார்த்தது இல்ல சொல்றது மாயா, பூர்ணிமா, இந்த ஒரு கேங் நிக்சன். ஐ மீன் லைக் இந்த ஒரு கேங்ல நம்ம வந்து லைஃப்ல வந்து பார்த்திருக்கோமா எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணது இல்லை ப்ரோ. இந்த மாதிரி ஆட்கள்ல வந்து
பார்த்ததுனால நான் இந்த பக்கம் நான் திருப்பி நான் யூடியூப் போட்டு போயிட்டே ஓடிட்டே இருப்பேன். அந்த மாதிரி வந்து ஒரு பயத்தை வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா தீஸ் பீப்புள் மேக் யூ பிலீவ் நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல, ஐ மீன் லைக் யூ ஆர் நத்திங் வித்வுட் மீ. அந்த மாதிரி ஒரு கேம் பிளே தான் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ஷீ டெஸ்ட்ராய்டு. எத்தனை பேர் லைஃப், ஐ மீன் லைக் சரவண விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்தது காரணம் என்னன்னே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாம போயிடுச்சு கடைசியில. ஹி வாஸ் பிளாங்க், டோட்டலி பிளாங்க். என்ன எதுக்குப்பா நான் உள்ள வந்தோம் சொல்லிட்டு வந்து நான் எல்லாரும் சொன்னா கூட அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா இது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஐ வில் கோ. ஸோ இவங்க கூட சேரவங்க எல்லாம் தே ஆர் ரெடி டு கோ. ஆனா இவங்க 2 பேரும் மட்டும் தே ஆர் நாட் ரெடி டு கோ. நான் சொல்றது புரியணும்னு நினைக்கிறேன் கைஸ், சரியா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அது சொல்றேன்னா இவங்க வந்து பப்பட் பண்ற ஐ மீன் லைக் இவங்களுக்கு வந்து பப்பட் பண்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா தே ஹேவ் பீன் யூஸ்ட் அஸ் அ பான். அவங்க வந்து ரெடி டு டை ஃபார் தம். ஆனா இவங்க வந்து தே ஒன்ட் டை, சரியா? இதுதான் மெயின். இது இந்த கேம் ஆடிட்டு 14 லட்ச ரூபாய் வின் பண்ணது ஐ எம் நாட் ஹாப்பி வித் இட். எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு கூட பாத்தீங்கன்னா மணி கிட்ட வந்து சொல்லிட்டு நிற்பாரு, மணி கோ பூர்ணிமா வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறாங்க காசு, நீங்க போயிட்டு எடுத்துரு. ஐ மீன் லைக் கமான் மணி. நான் வந்து அந்த வீடியோ நான் வந்து லைவ்ல நான் பார்க்கல. யாரோ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ பூர்ணிமாவோட கேங் இது பிஆரா என்னன்னு தெரியல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பாருங்க இதுதான் என்னோட உண்மை உருவம். யாரு விஷ்ணு வந்து இது பண்றேன். ஏன்னா விஷ்ணு இன்சைட். நானா சொல்றேன்னா நான் கூட என்னோட ட்வீட் கூட போய் பாருங்க. ஐ திங்க் விஷ்ணு சேட் இஸ் ட்ரூத். மணி கூட டேக்கன் இட், சரியா? பூர்ணிமா வின் பண்றதுக்கு மணி இஸ் மோர் டிசர்விங். யார் 2 பேர் ரவீனாவையும் மணியும் சேர்த்து உள்ள அமிச்சது மணியோட பிரச்சனை இல்ல, இது பிக் பாஸோட ஃபிளாஸ் தான். அது எப்படி நீங்க வந்து ரெண்டு பேர் வந்து ஒரே மாதிரி தான் ஆட போறாங்க சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், தே ஆர் இன் லவ் வித் ஈச் அதர். 2 பேர் உள்ள அனுப்புறீங்க, எப்படி இது வந்து ஃபேரா இருக்கும் மற்ற கண்டஸ்டன்ஸ் சொல்லிட்டு எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. எப்படிதான் அமிச்சாருன்னு சொல்லிட்டு தெரியல. பட் தே ஹவ் டன் இட், ஓகேவா? சோ இது வந்து மணியோட ஃபால்ஸ் இல்ல. ஆனா பூர்ணிமா காசு எடுக்க பதிலாக மணி எடுத்திருந்தாருன்னா ஐ குட் ஹேவ் பீன் வெரி வெரி ஹாப்பி. ஈவன் நவ் ஐ கேனாட் டைஜஸ்ட் ஃபோர். அதுதான் என்னோட சொற்பொழிவை முடித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து டாபிக் தான் பேசுவோம் கைஸ். ஒரு கமெண்ட் உங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு ப்ரோ, டைம் பாஸ் ப்ரோ. ஓகே. No amount paid bots can influence, okay, or decide voting. Paid bot voting will be of 5 to 10% out of 100 for an individual contestant. It's the influence and impression that make matter போட்டிருக்காரு. இல்ல கரெக்ட் தான் ப்ரோ. see I'm not telling bots வச்சு வின் பண்ண முடியும் சொல்லிட்டு இல்ல, பட் bots can project everything. முடியும். அது எவ்வளவு காசு கொடுத்துட்டு வந்திருக்காங்கன்றத பொறுத்து தான். அதான் ப்ரோ, இப்போ bots can project you of something, ஓகேவா? இது வந்து ஏத்துக்காததும் உங்ககிட்ட தான் இருக்கு, சரியா? மக்கள் you're confusing PR work with PR bots. நீங்க வந்து ட்விட்டர்ல ரீட்வீட் பண்ற பாட்ஸையும் வோட் போடுற பாட்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க நீங்க. It's 2 different things, ஓகேவா? கரெக்ட் ப்ரோ. எனக்கு வந்து இதுல நாலேஜ் எல்லாம் இல்லைங்க. ஐம் நாட் அ பாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒத்துக்கிறேன், மக்களே கேளுங்க, நான் ஐம் நாட் அ பாட். யாருக்காக நான் பேசல. ட்ரைங் டு சே இஸ் ஒரு நான் பாட்டா இல்லாத ஒருத்தர் வந்து எப்படி பாக்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்து பேசிட்டு இருக்கேன். தப்பு சொல்ல ப்ரோ, ஐம் கிவிங் யூ இன்ஃபர்மேஷன். அடுத்து வேற ஒரு ஸ்பேஸ்ல போய் பேசும்போது you will have more clarity on what you're saying. புரியுதா? ஓகே ப்ரோ, ஐ காட் இட். ப்ரோ நீங்க சொன்னீங்களே 2 கேரக்டர் விஷ்ணு அந்த பூர்ணிமா, எனக்கு அவங்க 2 பேருமே பூர்ணிமா வந்து எனக்கு அவ்வளவு தெரியாது கொஞ்சம். ஆனா அவங்களோட ஃபேமிலி தான் தெரியும், அவங்க இப்படியாப்பட்ட ஃபேமிலியை வெளியும் அப்படிதான் தெரியும், ஓகேவா? தெரிஞ்சவங்களாம் அவங்க காலேஜ்ல படிச்சாங்க, ஓகேவா? எங்க கூட இருக்கவங்களாம் சில பேர்லாம் அவங்களோட கிளாஸ்மேட்டோட இருந்திருக்காங்க எங்க ஊர்ல இருக்கவங்களாம். அப்படின்ற பட்சத்துல எனக்கு அவங்கள கொஞ்சம் தெரியும், க்ளோஸ் தான். அப்படின்னா க்ளோஸ்னா ஐ மீன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியும், அவங்கள பத்தி கேட்பேன், பேசுவேன், எல்லாம் ஓகே. அவங்கள சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ஒரு பாயிண்ட். செகண்ட் வந்து விஷ்ணு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்க சொல்ற பாயிண்டோட, ஓகே? எப்படின்னா கசின் உங்களுக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்தாங்க, அதுல அவர் தான் பார்த்தாங்க, ஓகே? அப்படின்றப்ப நாங்கள் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்றப்ப எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தோம், ஓகேவா? ஃபுல்லா பார்த்துட்டு தான் ஒரு நாள் செட் ஆகலாமா அது எங்களோட இது.
இது ஓகே அப்படின்னு நான் ஃபுல்லா இவங்களை பத்தி அனலைஸ் பண்ணல வந்து இவங்க 2 பேருமே உள்ள இருக்கிறதுக்கும் வெளியே இருக்கிறதுக்கும் செம முரண் ப்ரோ. வெளியே வந்து விஷ்ணு வந்து ஒரு ரெக்கார்ட் பாய் தான், ஆனா வந்து அன்பு கொடுத்துட்டா வேற மாதிரி ப்ரோ. அவன் நீங்க அவனை பத்தி சும்மா இந்தியஸ்ல விசாரிச்சு சொல்லுவாங்க, அவன் ஒரு மாதிரியான கேரக்டர். அவன் நீங்க வந்து சும்மா வந்து அவர் அன்பை காட்டினா அவன் கரெக்டா வந்துருவான் கீழே. ஆனா உள்ள அந்த மாதிரி இல்ல எனக்கு. அதான் இல்ல ப்ரோ, we can see it. நீங்க சொல்றது வந்து இப்போ கூட பாத்தீங்கன்னா நீங்க சொல்லும் போது கூட we can relate this character to விஷ்ணு, சரிங்களா? அது வந்து யாரும் சொல்ல. இப்போ சப்போஸ் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து ஒரு பிசிக்கல் டாஸ்க் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வெளியே ரெட் கார்டு வாங்கி தான் போயிருப்பாரு. பிகாஸ் he cannot handle this anger. சரியா? நான் வந்து நான் உண்மையில நினைச்சிருந்தேன் இப்போ மேபி பிக் பாஸ் எதுக்கு வந்து பிசிக்கல் டாஸ்க் இந்த சீசன்ல சுத்தமாவே வந்து கட் பண்ணிட்டாங்கன்னா பிகாஸ் தே நோ இவங்க வந்து சும்மா ஒரு டாஸ்க் கொடுத்தாலே தூக்கி போட்டு முயற்சிக்கிறாங்க மாத்தி. இன்னும் ஏதோ டாஸ்க் கொடுத்துட்டு ஏற்கனவே ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு வெளியே, இன்னும் நம்ம டாஸ்க் கொடுத்து இன்னொரு கான்ட்ரவர்சியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இல்ல ப்ரோ, மேபி செத்து போச்சு ஷோக்கு, செத்து போய் வந்து ரொம்ப நாள் ஆகுது. அதாவது இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ஸ்க்கு இதுக்கு மேல செலவு பண்ணவே தேவையில்லட்டு தான் வந்து அவங்க ப்ரோ செலவே இல்லையா ப்ரோ? என்ன ப்ரோ பிசிக்கல் டாஸ்க் என்ன சின்ன ஒரு பொம்மை வாங்கி வச்சுட்டு அது நீங்க வந்து வைக்கலாம், சரியா? டாஸ்க் வைக்கலாம், இது பொம்மை டாஸ்க் ப்ரோ. ஒரு சீசனுக்கும் பிளாக் பேரர் ஸ்பான்சர்ஸ்னு ஒண்ணு வருவாங்க, சரியா? ஜி ஸ்கொயர் அப்புறம் 5 ஸ்டார்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிளாக் பேரர் ஸ்பான்சர்ஸ், சரியா? இப்போ மற்ற டாஸ்க்குலாம் அவங்க சின்ன ஸ்பான்சர்ஸ் வந்து ஸ்மாலர் ஸ்பான்சர்ஸ் வந்து எடுப்பாங்க. நீங்க தான் பாத்துருப்பீங்க, பிரீத்தி மிக்சி கிரைண்டரு ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் வரும்ல, வசந்தன் அதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் சின்ன ஸ்பான்சர்ஸ் வரும். அது எதை வச்சு வரும்னா அந்த டிஆர்பி பேஸ் பண்ணி தான் வரும், ஓகேவா? டிஆர்பி செத்து போச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செத்து போச்சு. நீங்க சொன்ன ஒரு ரீசனும் அதுல இருக்கு. ஏதாவது ஒரு டாஸ்க் நல்ல டாஸ்க் கொடுத்தாலே கன்றாவே தான் பண்றாங்க. இதுல ஒண்ணுமே இல்லாத ஒரு ஷோக்கு எதுக்கு வந்து இன்னும் செலவு இல்ல ப்ரோ. நான் சொல்றது கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கும், உங்களோட கருத்துக்கு வந்து கொஞ்சம் நீங்க சொல்றது நான் வந்து அக்செப்ட் பண்றேன். பட் ஆனா கொஞ்சம் வந்து டிபேட் பண்ணிட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இது வந்து பிக் பாஸ் ஷோ, ஓகேவா? இது உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்காக யாரும் வந்து பாக்கல. அப்படி பாக்குறவங்களே இருந்தாங்கன்னா பிக் பாஸ் ஷோ வந்து கொஞ்ச நாள் போன அப்புறம் கூட பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா நம்ம வந்து பிக் பாஸ் ஷோ வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல நம்ம வந்து பாக்குறோம், சரி? இத்தனை பேர் வந்து போட்ட உடனே ஒரு கியூரியாசிட்டில பாக்குறோம், சரியா? ஷோ தான் ஹீரோ, இதுல டாஸ்க் தான் ஹீரோ. இப்ப நீங்க தெலுங்குல பாருங்க ப்ரோ, நான் வந்து இவனுங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும், சும்மா பேசிட்டே இருப்பாங்களா நம்மளுங்க. நானா பண்ணுவேன்னா தெலுங்கு இதுல போடுவேன், மூட்டியை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க ப்ரோ. பெஜாராயிடுச்சு, என்ன பண்றீங்க? டாஸ்கா? என்ன டாஸ்க் பார்த்தா சிம்பிள் டாஸ்க், வீக்லி டாஸ்க் ஏதோ ஒண்ணு. மூட்டையை ஏதோ ஐ டோன்ட் நோ ஏதோ போறாங்க, கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. ஐ மீன் லைக் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி திஸ் டாஸ்க் ஹஸ் பீன் given to them, ஓகேவா? இது ஏன் நம்மளுக்கு பண்ண முடியல அப்படின்ற விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, அதுக்குதான் நான் வந்து பாத்தீங்கன்னா முரண்படுறேன். எதுலன்னு கேட்டீங்கன்னா டாஸ்க் நீங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்தா மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க, ஓகேவா? டாஸ்கே இல்ல, then you are made to lean on somebody's personality. இப்ப நீங்க டாஸ்க் நீங்க வந்து வெயிட்டா வச்சீங்கன்னா பர்சனாலிட்டி தேவையில்ல ப்ரோ, எவன் வேணா வின் பண்ணிட்டு போங்க ப்ரோ. பழமொழி இருக்கு ப்ரோ, முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோலடிச்சா புரோஜனமா சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான். முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு ரொம்ப கேவலமா இருக்காங்க இவனுங்க எல்லாம். டாஸ்க்கு லாய்க்கு இல்லைன்னு டாஸ்கே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதுதாங்க உண்மை. கண்டஸ்டன்ஸ் சரியில்லை, டிஆர்பி செத்து போச்சு.
செலவு பண்ண அவங்களுக்கு மனசு இல்ல, எக்ஸ்பெண்டிச்சர் இல்ல டிஆர்பி செத்து போச்சு காரணம் வந்து இவங்க வந்து டாஸ்க் வந்து கொடுக்கல ப்ரோ. அதுதான் என்னோட பாயிண்ட். கொடுத்திருந்தாலும் இவனுக்கு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இன்னொருத்தர் அழிச்சுக்கிறது தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. வச்சுதான் டிஆர்பி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஐ அம் டெல்லிங் யூ யூ ஆர் ராங். இல்ல டாஸ்க் வச்சு பாத்தீங்கன்னா டிராமா will be created. சரியா? அந்த டிராமா வச்சு ஐ மீன் விஜய் கேன் ஹைப் இட் மேன். வீட்ல டிராமாக்கு குறையே இல்ல. the only content they keep giving drama create பண்ணாலும் is புரணி பேசுற content. புரியுதா? contestants சரியில்லை. they don't know how to ஒரு நார்மல் சிச்சுவேஷன் அணுகுற ஒரு முறையே தெரியல அவங்களுக்கு. they don't know how to be entertaining. அவங்க கிட்ட 4 வாரம் தொடர்ந்து என்டர்டைன்மெண்ட் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி 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 கடைசியில now they're doing things to impress, not to express themselves. அவங்க ஆடுறதும் சரி பாடுறதும் சரி they're doing it to impress people. நீங்க எப்போ ஒரு விஷயத்த ஃபோர்ஸ்டா பண்றீங்களோ அப்பவே ரசிக்கிற தன்மை போயிடும். ரசிக்கவே முடியாது உங்களை. அலன் ப்ரோ ஐஸ்கிரீம் டாஸ்க்கு ஒரு பிசிக்கல் டாஸ்க் வச்சாங்க பாருங்க, எனக்கு வந்து மனசு வந்து பகீர் ஆச்சு ப்ரோ. ஐஸ்கிரீம் டாஸ்க்கு பிசிக்கல் டாஸ்க் வைக்கிறீங்களே பிக் பாஸ் டீமுங்களா, இவ்வளோ நாள் வந்து என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? அதுவும் வந்து பிசிக்கல் டாஸ்க் வந்து பண்ணாதவங்களாம் இல்லை உள்ள. they have proved it. சரியா? சும்மா வந்து உள்ள போந்து வெளியே வந்து ஒரு மிலிட்டரி கேம்ப் மாதிரி பாத்தீங்கன்னா டைம் பாஸ் ப்ரோ. சாரி டு இன்டரப்ட். எனக்கு ஒரு क्वेश्चन ப்ரோ. டாஸ்க் வைக்கலன்னு வருத்தப்படுறீங்க. அது ஐஸ்கிரீமுக்காக வச்சா என்ன, கப்புக்காக வச்சா என்ன? ஒண்ணு வச்சாங்க மேம். ஷோவே முடிஞ்சு போச்சு, கடைசியில ஐஸ்கிரீமுக்காக வச்சாங்களே சொல்லிட்டு நான் ஆதங்கப்படுறேன். ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனா சில டாஸ்க் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு உங்ககிட்ட, கேட்கலாமா? ப்ளீஸ் கோ ஹெட். ஏதோ ரெட் கார்டு பத்தி சொன்னீங்க, இருந்திருந்தாலும் ரெட் கார்டு வாங்கி இருப்பாருன்னு ஒண்ணு சொன்னீங்க. அதை கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்லுங்க. எதுக்கு? இல்ல நான் வந்து என்ன சொன்னேன்னா, பிசிக்கல் டாஸ்க் இந்த சீசன்ல வச்சிருந்தீங்கன்னா விஷ்ணு வந்து எப்பயோ பார்த்தா போயிருப்பாரு. பிகாஸ் he cannot handle this இந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா he is losing it. சரியா? ஒரு பொண்ணோட கை கூட பாத்தீங்கன்னா முறுக்கிருக்காரு. சரியா? இந்த ஒரு டாஸ்க்காக பிசிக்கல் டாஸ்க் நீங்க வந்து சும்மா ஒரு பிசிக்கல் டாஸ்க் வச்சாலே அடிக்கிறதுதான் போயிட்டு முடியுது. அதுதான் நான் வந்து மீன் பண்ணேன், வேற ஒண்ணு இல்லை. நான் உங்களுக்கு இன்னொரு ரீசன் சொல்றேன். ஹோஸ்ட் சொன்னாரு உங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுங்கன்னு ஹோஸ்ட் சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? ப்ரோ பிசிக்கல் ஹோஸ்ட் பத்தி பேசாதீங்க ப்ரோ. அவரு வந்து வேற லீக்ல போயிட்டு டாஸ்க்ன்றதே சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா ஹோஸ்ட் சொன்னது? இல்ல இருக்கு ப்ரோ. ஹோஸ்டோட லீலைகள் பாடணும்னா நிறைய பாடலாம். அதை நம்ம பேசிக்கலாம். சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு எது சொல்றீங்க? டாஸ்க் வந்து உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுங்க, அதுதான் கரெக்டும் கூட அப்படின்னாரு. அது ஞாபகம் இருக்கா? ஓ எனக்கு ஞாபகம் இல்ல அது, ஆனா சொல்லிதான் சொன்னாரு. இருங்க அதுக்கப்புறம் எந்த டாஸ்க்கும் வரல. ஓகேவா? ஒரு 34 days வரைக்கும் டாஸ்க் ஒன்றும் பெருசா இல்ல. ரெண்டு நாளா டாஸ்க் வந்துச்சு, அது சூப்பரா போச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த வீட்டுல என்டர்டெயின்மெண்டே கிடையாது. அந்த 34 நாளுக்கு அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் ஒரு விஷயமே கிடையாது. நடுவுல எப்போ வந்துச்சுன்னா இந்த டான்ஸ்ன்ற கேரக்டர்ஸ் எடுத்து வச்சு பண்ணணும்னு நடுவுல வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அது எல்லாரும் ஒரு கேரக்டர் எடுத்து வச்சு பண்ணாங்களே, என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் வந்துச்சு. அது எனக்குள்ள ஒரு டாஸ்க், பேர்லாம் தெரியலங்க. அந்த டாஸ்க் வந்துச்சு, அதுல கொஞ்சம் சூப்பரா போச்சு. அதையும் வந்து பிரச்சனை இல்லதான் போய் விட்டாங்க. அத கூட சொதப்பிதான் விட்டாங்க. இல்ல ப்ரோ இவங்க வந்து சொதப்பல. தட் இஸ் பார்ட் ஆஃப் தி கேம். நான் சொல்றேன்னா நீங்க வந்து டாஸ்க் கொடுத்துட்டே இருங்க. அவங்க என்ன வேணா பண்ணிட்டோம். if they want to get exposed they get exposed. ரெட் கார்டு வாங்கிட்டு போறானா வாங்கிட்டு போட்டோம். நீங்க வாங்கிட்டு போயிட்டு அங்க ஆலன் ப்ரோ சொன்னார் தெரியுமா, ஹோஸ்ட் சொன்னாருன்னு. ஹோஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடியே ஆக்சிஜன் கேம்ல ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க,
இந்த மாதிரி எல்லாம் பிசிக்கலா ஹர்ட் பண்ணி பண்றதா இருந்தா நான் டாஸ்கே விளையாடல அப்படின்னு ஒருத்தவங்க ரொம்ப விளையாடாதீங்க, வெளியே போங்க தானே சொல்றாங்க. இதுதான் மாயாங்க. அதுதான். ஓ, அதுக்காக வந்து முடிச்சு விட்டாங்க. அத அக்ரி பண்ணது ஹோஸ்ட்ங்க. ஏங்க புரிஞ்சுக்க ஓகே மாட்டேங்கிறீங்க? ஓகே, புரியுது புரியுது. இப்போ எனக்கு புரியுது, நீங்க சொல்றது புரியுது. நீங்க ஷோ பாக்குறதே இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, இல்ல இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து கண்டிப்பா வந்து பேசப்பட்ட டாபிக் நானும் பேசியிருக்கேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வந்து எனக்கு தெரியல. நீங்க சொல்ற விஷயம் எனக்கு தெரியல. உங்களுக்கு கிளாரிட்டி தர பாருங்க. டாஸ்க்னால இந்த ஷோ ஓடுறது கிடையாது. ஓகேவா? இட்ஸ் தி கண்டஸ்டன்ட்ஸ். இட்ஸ் when each contestants come into contact with each other in different situations. அதுதான் இந்த ஷோவே. how do they get into contact with each other? என்னங்க பேசுறீங்க? இப்போ சமைக்கும் போது இல்ல நீ சொல்ற கரெக்ட் தான். எப்படி அவங்கள வந்து நீங்க வந்து மோத விடுவீங்க? ஏங்க ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் ஹவுஸ்னு பிடிச்சாங்க இல்லையா, அதுவே மோதல் தாங்க. அதான் ப்ரோ, இந்த ஒரு மோதல் உங்களுக்கு போதும்னா இப்போ சமைக்க then don't complain. என்னங்க இல்ல, நீங்க பேசவும் விட மாட்டீங்க, கேட்கவும் மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? நான் வந்து நீங்க சொல்றது கரெக்டா ஒத்துக்கணுமா? என்ன வேணும் உங்களுக்கு? கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ஹலோ சொல்லுங்க. ஓகே, மத்தவங்க பேசணும், நான் பேசுற மாதிரி தோணும். இல்ல அது இல்ல ப்ரோ, லைக் ஒரு உங்களுக்கு ஒரு லாஜிக்கல் கன்சிஸ்டன்சிஸே இல்ல ப்ரோ நீங்க பேசுறதுல. அதனால உங்களுக்கு இல்ல புரியுது ப்ரோ. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பிசிக்கல் டாஸ்க் கொடுத்திருந்தா நிறைய கண்டென்ட்டுக்கும் நிறைய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். மக்களுக்கும் டு ஜட்ஜ் தி பீப்பிள் இருந்திருக்கும்ல. கண்டெஸ்டன்ட் எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க? ஒரு ஸ்பாட்ல நீங்க போடணும் அவங்கள. நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, you don't need physical tasks at all. ஓகேவா? கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். ஓகேவா? நல்லா இருந்திருக்கும். ஆனா கொடுத்த ஒரு பிசிக்கல் டாஸ்கே அவங்க வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் கொடுக்குற ரெகுலர் டாஸ்க் எதையுமே வந்து ஹெல்த்தியா, அந்த வீட்டுல ஹெல்த்தியா ஒருத்தவங்க கூட ஆடல. எந்த டாஸ்க் ஒரு ஆள் கூட ஆடல. அவர் வெளில வந்தாரு, முடிஞ்சு போச்சு, ஷோ செத்து போச்சு. அதோட அது கூட ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல ஒருத்தர் வந்து பேசுவாரு, ஸ்மால் பாஸ், அவரு கூட வரதில்ல. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா தான் வந்தாரு, ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடியா முன்னாடியே வந்தாரு திருப்பி. அது டாஸ்க் இல்ல, அந்த இந்த கேமே வந்து ஒரு மாதிரி அன்ஃபேரா மாறிடுச்சு. மக்கள் பாக்குற பார்வையே ஃபுல்லா மாறிடுச்சு. இந்த ஷோ ஃபங்க்ஷன் ஆகுறதே வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்மாலர் ஸ்பான்சர்ஸ். அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும். அவங்களோட பிளாக் பேரர்ஸ் தாண்டி ஸ்மாலர் ஸ்பான்சர்ஸ் வந்து இருந்தாதான் வரிசையா டாஸ்க்ஸ் வந்துட்டே இருக்கும். டிஆர்பி ஷோக்கு இல்லைன்றதுனால ஸ்மால் ஸ்பான்சர்ஸ் வர மாட்டாங்க. அந்த மாதிரி ரெவன்யூ வராத ஒரு ஷோக்கு எதுக்கு செலவு பண்ணணும்ட்டு தான் அவங்க பண்றது கிடையாது. ஷோ எப்படியாவது டக்கு டக்குன்னு முடிச்சு இழுத்து மூட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. ஓகே ஓகே ப்ரோ, பாயிண்ட். இல்ல மதன் ப்ரோ கேட்டாரு, பேசுறது கேக்குதான்னு. கேட்டுதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. கேக்குதா? எங்க ஹோஸ்ட நீங்க பேசுறது ப்ரோ இவ்வளவு கேக்குது, பேசுறதுமே ஸ்டக் எனக்கு. அது வெளில போயிட்டு உள்ள வந்தா டக்குனு சரியாயிடும் ப்ரோ. லீவ் பண்ணாம ஆப்பை க்ளோஸ் பண்ணி டக்குனு திருப்பி ரீகனெக்ட் பண்ணா வந்துரும். அதான் கிளியர் கேட்ச் கொடுத்தேன், கரெக்டா வந்துச்சு. ஏதாவது சொல்ல வந்தீங்களா? நான் எதுவும் சொல்ல வரல, எனக்கு கேக்குதான்னு பெருசா கேட்கல, ஸ்டக் ஆயிடுச்சு. அதான் பேசுறது கேக்குதான்னு கேட்டேன். கண்டினியூ பண்ணுங்க. கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. கண்டினியூ பண்ணுங்க. நான் சொன்னது கேட்டுச்சா? பேசுறதே கேட்கல. எங்க ஹோஸ்ட நீங்க பேச விடலன்னு சொன்னேன். இப்பதான் கேட்டுச்சு, நான் வந்ததுக்கு அப்புறம் அதான் கேட்டுச்சேன்னு கேட்டேன். ஓகே ஓகே. அப்புறம் இந்த டிசர்விங் ஏதோ பேசுறீங்களா? அந்த வீட்டுல யாருமே டிசர்விங் இல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வர இந்த பொட்டி இவரே எடுத்ததுக்கு அவ எடுத்துக்கலான்னு எதுவுமே பண்ணலங்க. உள்ள யாருமே எதுவும் பண்ணலங்க. சுத்த யூஸ்லெஸ்ஸான சீசன். மெமரபிள் மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதுல வழக்கமா ஏதாவது யாரும் பொட்டி எடுக்காம எவிக்ட் ஆகி கடைசி சீசன்ல கொண்டு போய் எல்லாரையும் அடிச்சு துரத்தி இருக்கணும்.